கெட்டிமேளம் சீரியலில் அடுத்ததாக என்னெல்லாம் நடக்கலாம்னு ஒரு ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. துளசிக்கு வெற்றி மேலே தான் கோவம். ஆனால் அவங்க அத்தை மாமா அப்படின்னு எல்லார்கிட்டேயும் ரொம்ப மரியாதையாகவும் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் துளசி நடந்துக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயத்தை தான் இப்போ துளசி பண்ணியிருப்பாங்க. எலெக்ஷனில் எப்படியாவது நாம் ஜெயிச்சாகணும், எம்எல்ஏவாக வரணும். அந்த முனுசாமி நம்மளை ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். அதெல்லாம் மீறி நாம் ஜெயிச்சாகணும் அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தி யோசிச்சுட்ருக்காரு. வெற்றியை அவர் கூட சேர்த்துக்க விரும்பலை. ஈஸ்வரமூர்த்தி, கதிர் இவங்க எல்லாரும் பேசி ஓட்டு கேட்கறதுக்காக பிரச்சாரத்துக்காக போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா எல்லா ஜனங்கக்கிட்டேயும் உங்களோட குறை என்னவாக இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு நீங்கள் ஓட்டு போடணும், என்னை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்ருக்கேன். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு வெற்றி தம்பி இதை பண்ணார், வெற்றி தம்பி அதை பண்ணார், அவர் யார் சொல்கிறாரோ அவருக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம், அவருக்காகவே நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வெற்றியவே சொன்னதுனால ஈஸ்வரமூர்த்திக்கு கோவம் வந்துடுது. அப்படியே டக்குன்னு எல்லார்கிட்டையும் அப்படியே கோவப்படுறாரு. போதும் நிறுத்துங்க, என்ன நீங்கள் சும்மா சும்மா அவன் பேரையே சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போது நான் எதுவுமே பண்ணலையா, என்ன எதுவுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எனக்கு அப்புறம் தான் அவன் அரசியலுக்குள்ளே வந்தான், நான் சொல்லி தான் அவன் இதை எல்லாத்தையுமே செஞ்சான், நீங்கள் அவனையே சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இல்லாமல் அவன் இல்லை அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் எனக்காக ஓட்டு போடுங்க, உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இப்படி எல்லார்கிட்டையும் கோவமாக பேசினது அப்படியே மீடியாவில் வந்துடுது, எல்லா நியூஸ்லேயும் போயிட்டுருக்கும். இதெல்லாம் பார்க்க ஈஸ்வரமூர்த்திக்கு இன்னும் கோவம் வருது. அப்போ எனக்குன்னு இங்கே என்ன மரியாதை இருக்குது, எல்லா பேரையும் அவன் வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு கோவம். அதை கதிர்கிட்டையும் காமிக்கிறாங்க. கதிர் ஒரு பக்கம், அப்பா இதில் என்ன இருக்குது, வெற்றியை பற்றி தானே சொல்கிறாங்க, நமக்கு எலெக்ஷனில் ஜெயிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல கதிர்கிட்டையும் ஈஸ்வரமூர்த்தி கோவப்படுறாரு. எப்படியோ ஒன்று ஜெயிச்சா போதும் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிட்டுருக்க. ஒரு பக்கம் ஈஸ்வரமூர்த்தி வெற்றியவும் திட்டுவார். அதனால வெற்றி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா வெற்றி இதை பற்றி துளசிக்கிட்ட பேசலான்னு போகிறாங்க. இப்படி எல்லாருமே என் மேலே கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேச, அப்போ துளசி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அதை தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இப்போ அதை நினச்சி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வெற்றி துளசிக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அப்பாவுக்கு எம்எல்ஏ ஆகணுன்றது பெரிய கனவு, அதனால் நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பேன், நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது துளசிக்கிட்ட, நாம் 2 பேரும் போயிட்டு பிரச்சாரத்துக்கு போய் ஓட்டு கேட்கலாமா, 2 பேரும் சேர்ந்து போய் ஓட்டு கேட்போம், அப்பாவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேன்வாஸ்க்காக துளசியை கூப்பிடுறாங்க. ஆனால் துளசி அதெல்லாம் என்னால் வர முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெற்றி ரொம்ப கெஞ்சி கேட்க, அப்போ துளசி சொல்கிறாங்க, நான் உன் கூடலாம் வர விருப்பப்படலை, நீ வேணா தனியாக போ, நான் தனியாக போய் ஓட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி அவங்க மாமாவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்க தனியாக ஓட்டு கேட்கறதுக்காக போகிறாங்க. துளசி ஒரு பக்கம் ஓட்டு கேட்கறதுக்காக போக, வெற்றி ஒரு பக்கம் ஓட்டு கேட்கறதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறமா எலெக்ஷன் டைம்ன்றதுனால வெற்றியோட வீட்டுக்கு ரெய்டுக்காக வந்துட்டுருப்பாங்க. இதை வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே வெற்றிக்கு கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ரெய்டுக்கு வராங்க, வந்துட்டுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னதுமே வெற்றியும் துளசியும் பதட்டமாகறாங்க. ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கோவிலுக்கு போயிருப்பாங்க, எப்படியும் எலெக்ஷனுக்காக பணம் வச்சுருப்பாங்க, இப்போ நாம் என்ன பண்ணுறது, ரெய்டுக்கு வந்துட்டா அவ்வளோதான், மொத்தமாக நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு 2 பேரும் பயந்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.